எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி ஏஜென்ட்டுகள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இப்போ பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஒருத்தங்களை கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஏமாற்றிருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி ஏமாந்தாங்க அப்படின்றத பற்றியும், இவங்கள்ட்டலாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனே வரும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், வெளிநாடு போய் தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியான வழியில் சரியான ஏஜெண்ட்டை பிடிச்சி சரியான முறையில் வெளிநாடு போகிறதுனா போங்க, இல்லைன்னா போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதையும் மீறி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் வந்துட்டு ஏமாந்துருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு எப்படி இப்போ இந்த 2024 ரீசெண்டாக எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறையா மெசேஜ் அனுப்புனாங்க. எப்படிலாம் அவங்க ஏமாந்துருக்காங்க, எப்படிலாம் அவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத அந்த ஸ்டோரியெலாம் நான் ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாலும் தயவுசெய்து வந்து நீங்கள் சிக்கிறாதீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வடக்கு நண்பர்களை சொல்லலாம். வடக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் அதாவது அவங்க மாநிலத்தில் ஆளே இல்லாத மாதிரி அங்கேருந்து வந்து இங்கே அவங்க டாக்குமெண்ட்ஸை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நீங்களும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை எல்லா வெப்சைட்லையும் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வரும், சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி +65ன்ற நம்பர் இருக்கும். +65னா உங்களுக்குலாம் தெரியும் சிங்கப்பூர் நம்பரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிடுறீங்க. ஆனால் வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் சிங்கப்பூர் நம்பரே கிடையாது. அந்த +65ங்கிறது மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் வந்து அது அவங்க கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறாங்களா எப்படின்னு தெரில. அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி உங்களை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட்டே தேவையில்லை, எதுவுமே கட்ட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நடந்துச்சு ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்களோட பொண்ணுக்காக நடந்தது. இத்தனைக்கும் அவங்க வேறு ஊரில் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு ரெடி பண்ணுறன்ற மாதிரி கால் பண்ணியிருக்காங்க வடக்கன்ஸு. கால் பண்ணி ஃப்ரீ ஜாப் அப்படிங்கவும் சரி ஓகே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணி ஓகே செலக்ட் ஆகிட்டாங்க, இன்னும் ஒரு 15-20 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசா ப்ராசஸிங்க்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, அங்கே ரூம் வந்து பார்க்கணும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து சரி போகணும் அப்படின்றதுக்காக இவங்க டோட்டலாக 6 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. எனக்கு டெலகிராமில் அனுப்பியிருந்தாங்க. டோட்டலாக 6 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே வேலை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. சரி பொண்ணு சிங்கப்பூர் போகுது, இனிமேல் அதை சம்பாதிச்சு மாதம் மாதம் பணம் அனுப்பிடும், நம்ம வந்துட்டு அதை வச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு ஏமாத்துறானுங்க அப்படின்னு. திருப்பியும் காசு கேட்டிருக்காங்க. 6 லட்சம் இல்லாமல் திருப்பியும் காசு கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு வேலையே வேணாம், நீ காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால் எல்லா ப்ராசஸும் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இப்போ நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுக்கே எங்களுக்கு 70,000 ரூபா வேணும், நீங்கள் என்ன 70,000 ரூபா காசை போட்டு விடுங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நான் அந்த 6 லட்சத்தை தரேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னோட டெலகிராமில் கேட்டாங்க. என்னால் இதில் எதுவும் உதவி பண்ண முடியாது, நீங்கள் அந்த எல்லாமே அந்த சேட் ஹிஸ்ட்ரி அவங்க நீங்கள் அனுப்பின பில்லு எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்களால ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், தயவுசெய்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த சிஸ்டர்கிட்ட. அவங்க ஆடியோ கூட நான் போடலாமான்னு கேட்டேன், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஏஜென்ட் பிசிஎம், அவங்க ஏஜென்ட் கிடையாது, அவர் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா சிப்பியார்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட காசு வாங்கினதா சொல்கிறாப்புல. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாப்புல நிறையா பேர்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காரு. காசு வாங்கிட்டு எப்படின்னா 1,50,000 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை பெரிய தொகை வாங்கிட்டு இங்கே இந்தியாவுக்கு ஒடியாந்துட்டாரு. இங்கேயும் ஆள் தலைமறைவாக இருக்காப்புல. இப்போ அந்த பையனுக்கு என்னென்னா அமௌண்ட்டையும் திருப்பி தரல, வேலையும் ரெடி பண்ணி தரல, மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ வந்து அந்த பையன் வந்து அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாப்புல. இப்போ வரைக்குமே அவனுக்கு விசா வந்துருன்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரா. நீ போலீஸ் கேஸை வாபஸ் வாங்கு, இந்த எல்லாரோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு வேறு அவர்கிட்ட இருக்குதான். இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட் இவர் கேட்குறாராம், ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து ஒரிஜினல் எனக்கு காசு கூட வேணாம், ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்துரு அப்படின்னா நீ கேஸை வாபஸ் வாங்கினா தான் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை தருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காராம். எலெக்ஷன் டியூட்டி அப்படின்றதுனால போலீஸும் வந்து இன்னும் சரியாக ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து இவர்கிட்ட வந்து பெட்டிஷன் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஆர் இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ 2024 இப்போ நான் நேற்று முந்தா நாள் தான் அந்த பையன்ட்ட நான் பேசினேன். இப்போ 2 நாள் தான் அந்த பையன்ட்ட பேசி
இப்படி தலைமறைவாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. அவர் ஊராக இருந்தாவது, அவர் வீட்டில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் ஏதாவது பண்ணலாம். தலைமறைவாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அந்த பையன். அந்த பையனை நான் ஒன்று கேட்குறேன், அவரை எப்படி தெரியும்னு கேட்டால், இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சொல்கிறாப்புல. அதான் நான் அந்த பையனை கேட்டேன், ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படின்னா அவரும் தலைமறைவாக, 2 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. ஃபோட்டோ மூலமாக எனக்கு அனுப்புனாப்புல. இப்போ வந்து யாருன்னே தெரியாது, அங்கே இருக்கவரை யாருன்னே தெரியாமல் அந்த பையன் 1 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கட்டியிருக்கான். அதுவும் வெறும் டோட்டல் அமௌண்ட்டே பிசிஎம் பர்மிட்டுக்கு சிப்யார்ட் பர்மிட்லாம் வெறும் 1 லட்ச ரூபா தான். பிசிஎம் பர்மிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2.5 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 2.5 தான். ஸோ நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஐபிஏ வராமல் ஏன் தம்பி கொடுத்த அப்படின்னு கேட்டால், ஒரு இவர் சொன்னாருன்னு நான் கொடுத்துட்டேனே, ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலனே. ஆனால் இவன் என்ன சொல்கிறானே, எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த பையனுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ போலீஸ்கிட்ட என்னன்னு கேளு, அவங்க எஃப்ஐஆர் போட்டு பாஸ்போர்ட் வாங்கி தர முடியுமான்னு கேளு. அப்படி தர முடியலை அப்படின்னா பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு நீ புது பாஸ்போர்ட் எடுத்துட்டு நீ கிளம்புற வழியை பார்ப்போம், உனக்கு பாஸ்போர்ட் மட்டும் வேணும்னு நினச்சினா நீ அது மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவங்க எந்த மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபேமிலி லெவலில் புவரான ஃபேமிலி, பெரிய லெவலில் வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாத, பேக்ரவுண்ட் பெரிய லெவலில் இல்லாத ஃபேமிலியாக செலக்ட் பண்ணி நிறையா பேர் இந்த மாதிரி ஏமாத்துனதா அந்த பையன் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாப்புல. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஏமாத்துறாங்க. இதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருந்தாலோ அவரை வந்து உங்களால் பிடிக்க முடியணும். சப்போஸ் உங்கள் ஃபோனை ஆன்சர் பண்ணலை அப்படின்னாவோ இல்லை வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாவோ அவரை வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்குற மாதிரியோ இல்லை அவங்க வீட்டை போய் நேரில் பார்க்குற மாதிரியோ உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களை பார்க்குற மாதிரியோ உங்களுக்கு வந்து ஒரு பிடிமானம் இருக்கணும். அப்படி இல்லாமல் நெட்டில் பார்க்குறதோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து நீங்கள் பணம் கட்டுறதோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையாகும். அடுத்தது இன்னொரு விதமாக ஏமாத்துறாங்க. ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து உங்களுக்கு எஸ் பாஸு இ பாஸு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன், வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸாக வாங்குறது, 50,000 1 லட்சம் அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் அமௌண்ட்டை வச்சு அவங்க எங்கேயும் ஓட மாட்டாங்க. உங்களுக்கு ஃபோனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதிகபட்சம் வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் வாங்குற அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறாங்க, இந்த சைடு ரொட்டேஷன் பண்ணுறாங்க. ரொட்டேஷன் பண்ணுறதுனா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ அதாவது எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் சொன்னார், அவர் அந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எஸ்பாஸ் வாங்கி தரேன்னு சொல்லி 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கி இந்தியாவில், அதாவது சிங்கப்பூரில் அவங்க அண்ணா வந்து பணம் கட்டியிருக்காரு 2000 வெள்ளி, அதை இந்தியாவில் வட்டிக்கு விட்டுருக்காரு. வட்டிக்கு விட்டுட்டு 3 மாதம் கழிச்சு நீ வேலையே ரெடி பண்ண வேணாம், காசை கொடுன்னா அப்பன்னு சொல்லி இழுத்தடிச்சு இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ப்ரெஷர் கொடுத்தோன்னே இல்லை வேணாம் அந்தாங்க அவங்க அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாரு. அதில் அவருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 மாதமும் யோசிச்சு பாருங்கள், பேங்க் வட்டி போட்டாலே 3 மாதத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஏமாத்துறாங்க. பணத்தை ரொட்டேஷனில் விட்டுட்டு அந்த 3 மாதம் அவங்க வேறு எந்த ஜாப்பும் ட்ரை பண்ண முடியாது, அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. அதிக அமௌண்ட்டை அட்வான்ஸாக கட்டாதீங்க, அவ்வளோதான். 5000 10,000 அதுக்கு மேலே பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸாக கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களே இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அமௌண்ட்டு எவ்வளோ நாளில் ஜாப் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. எஸ்பாஸ் இபாஸ்க்கெலாம் ரெடி பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவாங்க, கோட்டா இருந்தால் ரெடி ஆகலை, பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டான ரீசன் தான். ஆனால் இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணும், ஆள் எடுக்கும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஆள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆள் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணி உடனே ஐபி வெளியாக்கி சிங்கப்பூர் வர்றது தான் பண்ணுவாங்க. பேப்பர்லேயே விளம்பரம் கொடுக்குறோன்னா அதுவே 1 மாதம் ஆயிரும். கோட்டா என்ன ரெடி ஆகலை அப்படின்னா அதுக்கு 1 மாதம் ஆகும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டைம் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது கரெக்டான ரீசனை, அதான் அங்கே இருக்க அந்த லூப்போல கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ என்னகிட்டே வந்து அண்ணே கோட்டா வந்து இன்னும் ரெடி ஆகலை, பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்களா, அது 1 மாதத்துல சிங்கப்பூரியன் யாரும் வரலன்னா தான் என்ன எடுப்பேன்னு சொல்கிறாங்கண்ணே, அது கரெக்டானு கேட்டால் ஆமாம் கரெக்டு. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, காசை வாங்கி இவங்க ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் வந்து ஏஜென்ட் வந்து புதுசாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஏஜென்ட்டு கரெக்டாக போனால் மட்டும் நீங்கள் குறைவான அமௌண்ட்டை கட்டி கரெக்டாக போகணும். அதை விட்டுட்டு அதிகமான அமௌண்ட்டு கட்டுறது, இந்த மாதிரி தெரியாத ஆள்கிட்ட போய் பணத்தை கட்டி ஏமாறுறது, இது மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு இருக்கிற உங்கள் மேலே ஃபேமிலிக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும். ப்ளஸ்ஸு ரொம்ப நீங்களும் வெக்ஸ் ஆகி வெளிநாடே போக முடியாமல் உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா?
வீட்லேயும் வந்து அதிக தொகையை வந்து உங்களை நம்பி ஓயாமலாம் தரமாட்டாங்க. ஒரு தடவை தந்து நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா திருப்பி தருவாங்களா அப்படிங்கிறது, எல்லாருக்கும் தருவாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் எப்படியாவது லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த வழியில் போகிறோம், நம்ம எப்படி போகிறோம், சேஃபாக போகிறோமா அப்படின்றத 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அமௌண்ட்டை மாற்றி விடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதை மாற்றி விடுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசித்து இவர் ஏமாற்றுவாரா, ஏமாற்ற மாட்டாரா, இவர் ஏமாத்தினார்னா எப்படி நம்ம அவரை வந்து பிடிக்கிறது, இவர்கிட்ட காசை எப்படி திருப்பி ரிட்டர்ன் வாங்குறது, அதுக்கு நம்மள்ட்ட புடி இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க. ஓகேங்களா? ஏஜென்ட் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஜென்ட்டுகள் தான் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? எந்த ஃபீஸுமே ₹1 கூட எந்த கம்பெனியுமே காசு வாங்கிக்கிட்டு ஒர்க்கரை எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு ஏஜென்ட்டுக்கு தான் போகுது. அப்படிங்கிறப்ப சரியாக பண்ணுற ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஐபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து உங்களை வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி உங்களுக்காக செலவு பண்ணி ஐபி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஐபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரலை, நான் வர முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு 5000மோ 10,000மோ அட்வான்ஸாக வாங்கிக்குவாங்க நல்ல ஏஜென்ட்டுகள். வாங்கிட்டு ஐபி கரெக்டாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஐபி ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் ஃபுல் பணத்தையும் கட்டிட்டீங்கன்னா சரியான முறையில் போயிடலாம். அதர்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி போலி ஏஜென்ட்டுக்கு தான் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை வாங்கிட்டு மாத கணக்கில் இழுக்கடிச்சிக்கிட்டு அவங்களோட வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்குவாங்க. அவங்களுக்கு கவலையே கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. எவன் எப்படி போட்டால் எவன் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு காசு வருது, நம்ம ஜாலியாக இருக்கோமா, என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் காலமாகவும் இந்த காலத்தில் இருக்குது. நல்லவங்களாம் வந்து போராட வேண்டியதாக தான் இருக்குது, கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோலாம் சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோதான் சொல்லிட்டேன், ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் என்ன முன்னாடியே செஞ்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஏமாத்துறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க, கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்கலாம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் வந்து நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் கமெண்ட்டை படித்து பார்த்து அவங்களும் சேஃப் ஆகிக்குவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள இப்போலாம் முன்னாடிலாம் வந்து உதவி பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அப்போ சொன்னேன், அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஏமாத்துறாங்கண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ பேர் அவ்வளோ புலம்புறாங்க, அவ்வளோ வருத்தப்படுறாங்கண்ணே, பாவமாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னப்போ அவர் சொன்னார், தம்பி முன்னாடியெல்லாம் வந்து நம்ம இலவசமாக ஒருத்தவங்களை இறக்கி விட்றதோ இல்லை கம்மியான அமௌண்ட்டுக்கு இறக்கி விட்றதோ புண்ணியமாக இருந்துச்சு. இப்போலாம் நீ நிறைய காசு வாங்கிட்டு இறக்குனாலுமே சரியான கம்பெனியில் சரியாக இறக்கி விட்டுட்டினாவே அது புண்ணியம் தம்பி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து காலகட்டம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்னது 100% உண்மை தான். போலி ஏஜென்ட்டுகள் வந்துட்டு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைமு. ஆனால் ஒரு சில நல்ல ஏஜென்ட்டுகள் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமௌண்ட் வாங்கினாலும் சரியான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த டைமில் வந்துட்டு அந்த போகிற ஒர்க்கர் நன்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மறந்துட்டாலும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களாம் கடவுள் மாதிரி கிடையாது, கடவுளே தான். ஸோ அந்த மாதிரி நல்ல ஏஜென்ட்டுகளை சரியான முறையில் பார்த்து நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.